வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 phase DOL மொபைல் ஸ்டார்டர். அதுல GSM மொபைல் கண்ட்ரோலர் 2CT 7 செக்மெண்ட் அதோட இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஸ்பெசிபிகேஷனை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் சப்ளை RYB அண்ட் அவுட்புட் சப்ளை RYB கொடுத்து சப்ளை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் கண்ட்ரோலர்ல சிம் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். அந்த சிம்மை சிம் இன்செர்ட்ன்ற இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஜியோ சிம் தவிர வோடபோன், ஏர்டெல், பிஎஸ்என்எல் நம்ம ஃபீல்ட்ல எந்த டவர் நல்லா கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஜியோ சிம் தவிர எந்த சிம் வேணாலும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு சிம் இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். நம்ம சிம்மை இன்செர்ட் பண்றது இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். இப்ப நம்ம சிம்மை எப்படி உள்ள போடுறதுன்னு பாத்துக்கலாம். இப்ப சிம் இன்செர்ட்ன்ற இடத்துல நம்ம சிம்மை போட்டுக்கலாம். சிம் முன்ன சொன்ன மாதிரி இதே பொசிஷன்ல தான் இருக்கணும். இந்த சிம் இப்படி போகும்போது உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் சிப்பு மேல பார்த்த மாதிரி இருக்கணும். லைட்டா அந்த கட் பண்ணது லெஃப்ட் சைடு வெளியே தெரியுற மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம சிம் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்ப சிம்மை நம்ம இதை உள்ள வச்சுட்டு ஒரு புஷ் பண்ணா சிம் போய் லாக் ஆயிக்கும். சிம் போட்டதுக்கு அப்புறம் ஆண்டனா கனெக்ட்ல இருக்கான்னு பாத்துங்க. ஆண்டனா கனெக்ட்ல இல்லைன்னா ஆண்டனா கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். சிம் போட்டு ஆண்டனா கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப்ளை ஆன் பண்ணிக்கங்க. சப்ளை ஆன் பண்ணதும் நம்மளுக்கு அந்த மேல பிஸின்ற ஒரு ஒயிட் எல்இடி எரியும். சப்ளை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி SEQF வந்துச்சுன்னா இதுக்கு மீனிங் சீக்வன்ஸ் ஃபெயில். அதாவது நம்ம கொடுத்திருக்க 3 phase சீக்வன்ஸ் கரெக்டா எடுத்துக்கல. அப்போ உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் எல்இடியும் பிளிங்க் ஆகி எரியும், கண்டினியூஸா எரியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்திருக்க இன்புட் RYB ஃபர்ஸ்ட் 2 L1 L2 அதாவது ரெட்டையும் எல்லாவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுங்க. இப்ப நம்ம சீக்வன்ஸ் மாத்தி கொடுத்தாச்சு, L1 L2 மாத்தி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சப்ளை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் எல்இடி கண்டினியூஸா எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேல L1 L2 L3 பேஸ் டு பேஸ் வோல்டேஜ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சப்ளை ஆன் பண்ணி உங்களுக்கு வோல்டேஜ் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் ஆஸ்மியம் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட மாஸ்டர் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க கண்ட்ரோலர்ல உங்க மாஸ்டர் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். 4 நம்பர் ஆட் பண்ணிக்கிற மாதிரி அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க ஒரு நம்பர் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல 4 நம்பர் ஆட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மாஸ்டர் நம்பர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் NM2, NM3 அண்ட் NMD நம்பர்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 நம்பர்ல இருந்துமே மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த 4 நம்பருக்குமே யார் ஆன் பண்றா, யார் ஆஃப் பண்றா, எந்த ஃபால்ட்ல ஆஃப் ஆனிச்சு, ட்ரை லோடு இல்ல ஓவர் லோடு, ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எந்த ஃபால்ட்ல ஆஃப் ஆனிச்சு, இது எல்லாமே இந்த 4 நம்பருக்குமே மெசேஜ் வந்துடும். உங்க நம்பர் NM1 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மொபைலுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். மாஸ்டர் நம்பர் ஆடட் பை OS1 ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் NM2, NM3 எல்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். நம்பர்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் மெயின் ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நார்மலா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பவர் பேக்னு மெசேஜ் வரும். அதாவது பவர் திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அப்ப உங்களுக்கு RY, YB, BRல எவ்வளவு இன்கமிங் வோல்டேஜ் வருது, அப்புறம் ஆட்டோ மோட் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, 2 phase மோட் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்ற மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜா நம்ம அந்த 4 நம்பருக்குமே அந்த ஆட் பண்ணிருக்க 4 நம்பருக்கும் வந்துடும். இப்போ எப்படி கால் பண்ணி ஆன் ஆஃப் பண்றதுன்னு பாத்துக்கலாம்.
மற்ற கமாண்ட் கொடுக்கறதெல்லாம் மெசேஜா தான் கொடுக்கணும். மோட்டர் ஆன் ஆஃப் பண்றது கால் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி கால் பண்ணப்போ ஒரு ரிங் எடுத்துட்டு பிஸின்னு கட் ஆயிடும். பிஸின்னு கட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். மோட்டர் என்ன கண்டிஷன்ல இருக்கு, வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு, அதெல்லாமே ஒரு மெசேஜா நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மெசேஜ் வரும். என்ன சப்ளை, 3 phase சப்ளையா, என்ன சப்ளை, அதுக்கப்புறம் மோட்டர் என்ன கண்டிஷன்ல இருக்கு, மோட்டர் ஆன் கண்டிஷன்ல இருக்கா, ஆஃப் கண்டிஷன்ல இருக்கா, இன்கமிங் வோல்டேஜ் எவ்வளோ, ஆட்டோ மோட் ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா, 2 phase மோட் ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து ஆன் ஆயிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு ரிங் எடுத்துட்டு பிஸின்னு சொல்லி கட் ஆயிக்கும். கட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து மேல அந்த பிஸி லைட் எரியும். அதுக்கப்புறம் மோட்டர் ஆன் ஆயிக்கும். மோட்டர் ஆன் ஆயிட்டு யார் ஆன் பண்ணான்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். மோட்டர் ஆன் கால் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணாங்களா, இல்ல மெசேஜ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணாங்களா, எல்லாமே வந்துடும். அது யார் ஆன் பண்ணா, NM1 NM2 NM3 NMD யார் ஆன் பண்ணாங்களோ அது வந்து உங்களுக்கு மெசேஜா வந்துடும். 4 நம்பருக்குமே ஆட் பண்ணிருக்க 4 நம்பருக்குமே மெசேஜ் போயிடும். இது மாதிரி இந்த நம்பர்ல இருந்து மோட்டர் ஆன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஆட் பண்ணிருக்க 4 நம்பருக்கும் மெசேஜ் சென்ட் ஆயிடும். இதே மாதிரி 2 வாட்டி கால் பண்ணி மோட்டர் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிங்குக்கு வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் மெசேஜ் வரும். மோட்டர் எவ்வளவு ஆம்ஸ் எடுத்து ஓடிட்டு இருக்கு, அப்ப எவ்வளவு இன்கமிங் வோல்டேஜ் வருது, எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் மெசேஜ் வரும். அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு கால், அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் அந்த காலுக்கு ஆஃப் ஆயிக்கும். ஆஃப் ஆயிட்டு உங்களுக்கு 4 நம்பருக்குமே மெசேஜ் வந்துடும். மோட்டர் யார் ஆஃப் பண்ணான்னு சொல்லி அந்த 4 நம்பருக்கும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க மோட்டர் ஆன் ஆஃப் பண்றத கமாண்ட் கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மெசேஜ் மூலமா.